ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் நம்ம கொஞ்சம் வெளியில் போனோம். எங்கே அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படத்தோட அந்த படத்தில் யூஸ் பண்ண திங்ஸு, அந்த செட்டை வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு போனோம். சென்னையில் உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களை இந்த ஹாலிடேஸில் அழைச்சிட்டு போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வெளியூரில் உள்ளவங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க என்னோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்டா தம்பி இப்படி போட்டு மூஞ்ச தொடடா, பேய் மாதிரி இருக்கு. ஏன் துடைக்க மாட்டேற? யார் இது நல்லா இருக்குன்னு சொன்னா? நான் லைட்டாக தான் போடுவேன். ஐயோ, தொடச்சி விடுங்களாங்க. தொடச்சுக்க, அம்மா சொன்னா தொடச்சுக்க. நல்ல பிள்ளை இல்லை தங்கம். இதுக்கு ஏன் அழுவுற? அப்பா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் போய் அழுவுறாங்க. இப்போதான் அழகா இருக்கு, க்யூட்டா. சரி வாங்க, பைக் ட்ராவல் அப்போ நம்ம எதுவும் வீடியோ எடுக்க முடியாது, அங்கே போயிட்டு காமிக்கிறேன். சென்னையில் நுங்கப்பாக்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் அந்த வள்ளுவர் கோட்டம் இருக்குது. சென்னைக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த பிளேஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே இத்தனை வருஷம் 5 வருஷம் ஆகுது, எப்படா இந்த பிளேஸை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படி, அதனால தான் வந்துட்டு நான் அதை பற்றி பேசவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து பங்களா மாதிரி பெரிய கட்டடம்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இதுவும் ஒரு பார்க் மாதிரி தானா, ஆனால் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து ரீரெனோவேஷன் பண்ணி சூப்பராக ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த தேருக்கு இருக்கு. அது கூட்டம் இல்லையே. அப்ப அந்த பராசக்தியை பார்க்கறது தான் இவ்வளவு கூட்டம். ஐயோ, அங்க பாருங்க கூட்டத்தை. அங்கதான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, பராசக்தியை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அதான் போயிட்டு இருக்காங்க போல. அங்கே என்ன வரணும் போல. அந்த தேருக்குள்ளே போகிறதுக்கு தான் இத்தனை பேர் வருஷம் கட்டி நிற்கிறாங்கன்னு பார்த்தா தேருக்காக இவ்வளோ கூட்டம் கிடையாதான். ஏன்னா அந்த தேர் எப்பயுமே இப்படி தான் இருக்குமா. அங்கே பராசக்தி மூவியோட செட்டப் போட்டிருக்காங்களா, அதுக்கு தாங்க அவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட்டு 2 நாள்லாம் சுத்தமாக கூட்டம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம். எப்படா இதை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி தேரை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் இல்லை வந்தோம், இதுக்காக தானே வரிசையில் நிற்போம், டக்கு டக்குன்னு மூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ அனுமன் வாழை மாதிரி அவ்வளோ நீளமாக இருக்குங்க. அங்கே இருக்க பராசக்தி செட்டுக்கு இந்த காமிக்கிறேன் பாருங்க, அங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கேருந்து அப்படி சுற்றி போகணும். அப்புறம் அந்த தேருக்கு கீழே ஒரு 2 யானை இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த யானை வந்து 2மே ஒரே கல்லால் செஞ்சதான். அது பக்கத்தில் பார்க்குறப்ப அப்படியே வளவலன்னு இருந்துச்சு. அந்த தேரில் லைட்டிங்ஸ்லாம் நைட்டில் போட்டது சூப்பராக இருந்துச்சு. பகலில் வந்திருந்தால் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கப்பே அந்த தேர் மேலே உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் ஈஷா யோகாவில் வந்து வரும்ல லைட் ஷோ, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சா திருக்குறளோட பெருமையையும் தமிழோட பழமையையும் அப்புறம் வந்து திருவள்ளுவரை பற்றியும் சொன்னாங்கங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணாங்கங்க. எலெக்ஷன் வருதுல்ல, அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. காலேஜில் தெரியுமா, உள்ள போறப்ப அகரத்துல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. கலைஞர் வந்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. திருக்குறளுக்கு தமிழ். இதை தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணை. மாமனார் வந்து பக்கா திமுக காருங்க. அந்த ரத்தம் வந்து ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. கலைஞரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஷோ பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணி உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, 6:30 மணி 7:30 மணி அந்த மாதிரி. ஷோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. திருக்குறள் திருவள்ளுவரெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறப்ப. ஆனால் கலைஞரும் வந்து நிறையா தமிழுக்காக வந்து முக்கியத்துவம் நிறையா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாதுங்க, நம்ம தமிழுக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் வந்து சொன்னேன். அதுக்கு ஆரம்பிக்கிறப்ப பராசக்தி மூவியோட செட்டை காமிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ என்னென்னத்தையோ பேசுகிறா, என்னென்னத்தையோ காமிக்கிறான்னு தானே பார்த்தீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் தான் இந்த செட்டு போட்டிருக்காங்க. அதனால் வள்ளுவர் கோட்டத்துக்கு வெளியில் இந்த தேர் இருக்கா, அதனால் அதை பற்றி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பராசக்தி மூவியோட செட்டுக்குள்ளே போவோமா, அந்த செட்டுக்குள்ளே நுழைஞ்சோனையேங்க என்னமோ பழைய காலத்தில் நம்ம வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு.
அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸு, அதுக்கப்புறம் வீடு, அந்த தொழில் செய்வாங்கள்ல, அந்த மண்பானை தொழில், அது மாதிரி இதெல்லாம் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. படத்தோட கதையுமே வந்து 70ஆம் நூற்றாண்டு 80ஆம் நூற்றாண்டில் நடந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பழையங்காலத்து ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த லைப்ரரி, ரேடியோ எஃப்எம் அந்த இருக்குல்ல அந்த ஆஃபீஸு, அதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோயினியோட காஸ்டியூமை பார்த்தாலுமே அந்த காலத்து படத்தில் உள்ள காஸ்டியூம் மாதிரி தான் இருந்துச்சு. இதான் கண்டுபிடிச்சிட்டாங்க ட்ரெயின்னு. முளைப்புரட்சி. நான் இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஏதோ உட்கார்றது தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இதன் குட்டி கரெக்டாக இது ட்ரெயினுமா விண்டோ அப்படிங்கிறான். ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா, வைக்கிறதெல்லாம் இருக்குது பாரு, இது அந்த காலத்து ட்ரெயின் இப்படி தான் இருக்கும் புழுக்கு அப்படின்னு அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அப்படி என்னத்தை தப்பு பண்ணாருன்னு தெரியலை. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து அவர் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்க அளவுக்கு. அப்புறம் வந்து இது போலீஸ் ஸ்டேஷனு, அந்த காலத்தில் உள்ள ஃபோனு, அப்புறம் அந்த காலத்தில் துப்பாக்கி இருக்கும்ல அது எல்லாமே இருந்துச்சு. அதான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், அப்போ வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியெல்லாம் படத்தில் வருதே, எல்லாமே வந்து செட்டிங் தானே, இப்போ நான் ஒரிஜினல் வீடுன்னு நினச்சேன். சந்தை மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து படத்தில் யூஸ் பண்ண காய் போல் வாடி வடங்கி இருந்துச்சு. அந்த இதெல்லாம் படத்தில் வரும் பொழுது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சீக்கிரம். அப்புறம் அந்த பலகார வண்டி இருந்துச்சு. இந்த பலகாரம்லாம் இப்போ நமக்கு கிடைச்சாலாம் அந்த வண்டி இருக்கிறது அது டிஃப்ரெண்ட்டாக அந்த கிளாஸில் கொட்டி வச்சுருக்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சொப்பன சுந்தரி காரு இருந்துச்சு. சரி அதில் போய் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நின்று நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். இது என்னன்னே தெரியலை, எதுவும் நவத்தி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நவத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே யாரையும் விடலை. ஏன்னா வீட்டுக்குள்ளே வீடுன்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சிருவாங்களோன்னே. அது வீடு கிடையாதான், செட்டிங்காக. பார்க்க அப்படியே நம்ம வீடு மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் அது செட்டிங்கா. அப்போ எல்லாமே செட்டிங் தானே பாபாவா, எல்லா படத்துலையும் வருது வீடு வாசல் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் எந்த படத்தோட செட்டிங்கும் பார்த்ததில்ல, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து இது வந்து நல்லா புதுசாக இருந்துச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால பசங்க வந்து அந்த காலத்தில் இது வந்து இப்படிலாம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு வந்து பிடிச்ச இடமே இது தாங்க. அந்த காலத்தில் ஓட்டு வீடு இருக்கும்ல அது, அப்புறம் நடவண்டியெல்லாம் இருந்துச்சு. அந்த மாவரப்பம்ல உரக்கல், அது இந்த சேரு இதெல்லாமே மற்றது கூட ஓகே. ஆனால் இந்த வீடை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாகவே பழையங்காலத்து ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்கும், அதோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதுலேயும் இப்படி முன்னாடி திண்ணை அதெல்லாம் இருக்கும். உண்மையாகவே பாராட்டணுங்க. இந்த இது ஐடியா யாருக்கு தோணுச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி செட்டிங் போடுவோம் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்து தியேட்டரில் வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த செட்டு இப்போ எல்லாமே வந்து படத்தில் வரப்போகிறது. அப்புறம் இந்த 3 சைக்கிளில் தான் வந்து ஹீரோ, ஜெயம் ரவி, அதர்வா, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் 3 பேர் போவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க பழைய படத்தை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. தியேட்டரா? என்ன படம் போட போறாங்களா? ஓ தியேட்டர் படத்துக்கு செட்டிங்ஸா? பழைய படம் தியேட்டரா? அப்பெல்லாம் ஃபேன் இருந்துச்சா என்ன? விசில் அடிங்க, விசில் அடிங்க, ஸ்பீடா அடிங்க, அடிங்க, ஒன்றும் இல்லை. அப்பாலாம் சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் படக்கொட்டாயில் தான் போய் படம் பார்ப்போம், 1 ரூபாய்க்கு படம் பார்ப்போம் அப்படின்னு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபோட்டோ அந்த காலத்தில் இருக்கும். இப்போ தான் நம்ம பிள்ளை இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டுறதில்ல. அப்புறம் வாசலில் வந்து அந்த புக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு, தமிழை பற்றி, கருணாநிதி, ஸ்டாலினை பற்றியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு வந்து அந்த கால ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த அச்சு முறுக்கு அந்த படத்தில் இருந்த ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்ரோனின்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல அது இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு முறுக்கு, தம்பி ஒயிட் கலரில் அந்த மக்ரோனியா அது வாங்கிக்கிட்டான். நான் ஒரு முறுக்கு மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருக்கா என்னன்னு தெரியலன்னு. அப்புறம் பராசக்தின்னு டிஷர்ட்லாம் போட்டு விற்றாங்க. இதை போட்டுக்கிட்டு போய் படம் பார்க்க சொல்கிறாங்க அவளுக்கு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்லாம் இருந்துச்சு, என்னென்ன ட்ரெஸ்ஸு அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்பா சொல்லுவாங்க, அப்போல்லாம் நாங்கள் எந்த சினிமா தியேட்டருக்கு போனோம், அப்போல்லாம் படக்கொட்டாய் தான், ஒரு 50 காசு 25 பைசா தான் ஒரு படத்துக்கே அப்படிம்பாங்க. இன்றைக்கி நாங்களும் அந்த படக்கொட்டாயை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்ப்போமானே நினச்சி பார்த்ததில்ல. படக்கொட்டாயை பார்த்தோன்னே இந்த மாதிரி படக்கொட்டாய் போட்டு அதில் படம் ஏதாவது போட்டால் போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
முறுக்கு நல்லா இருக்கு இங்கே முறுக்கு இங்கே தான் ஆயிஷா. ஏன் கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பராசக்தி படம் வந்து கலைஞரோடது. பராசக்தி படம் கலைஞரோடது. பழைய படம். இந்த வள்ளுவர் கோட்டம் அதை பற்றி சொல்லுங்கள். வள்ளுவர் கூட கலைஞர் கொண்டு வந்தது. கலைஞர் தான் கொண்டு வந்தாரா? சாக் பீஸ் மாதிரி. முன்னாடி வந்து ரொம்ப யாரும் வரவே இல்லை. இப்போ வந்து நீட்டாக வராங்க. முன்னாடியெல்லாம் இப்போ வாழே வர முடியாத அளவுக்கு அசிங்கமாக இருக்கும். இவ்வளோ நாள் இந்த இது தெரியும், அது போய் பார்க்கணுங்க. அதை பார்க்காம அவ்வளோதானா? ஐயோ, அதுக்குள்ளே திருவள்ளுவர் இருப்பாரா? மேனேஜ்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சூப்பராக 10 பேராக உள்ளே விட்டு எந்த ரஷ்ஷும் இல்லாமல் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து யாரும் எதுவும் டச் பண்ணாத அளவுக்கு எல்லாருக்கும் ஆள் போட்டு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமரக்கட்டு அப்புறம் இஞ்சி மரப்பாலாம் அதுக்கு ஏற்றாப்புல வாசலில் வந்து தள்ளுவண்டியில் போட்டு விற்றாங்களா. இந்த இஞ்சி மரப்பாலாம் அந்த கமரக்கட்டு சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகுது. அதே டேஸ்ட் இருந்துச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பழைய பொருளெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்கிறது இல்லை, ஆனால் இது வந்து அதே டேஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி வள்ளுவர் கோட்டத்தில் அந்த திருவள்ளுவர் தேரை போய் பார்த்துட்டு வந்துடும்னு பார்த்தா அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொரு நாள் வந்து நல்லா வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.